ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கூகுள் ஸ்லைடில் டூல் பார்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஸ்லைடில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக இந்த டூல் பார்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நம்ம அந்த பர்டிகுலர் மெனுவில் போய் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அது இல்லாமல் டூல் பார்ஸ்லேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்லைடு வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இந்த நியூ ஸ்லைடு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த ப்ளஸ் சிம்பிள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் நியூ ஸ்லைடு வந்து உங்களுக்கு வந்து லான்ச் ஆகிடும். உங்களுக்கு எந்த டைப்பில் வந்து அந்த ஸ்லைடு வந்து வேணுன்றது நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஸ்லைடு வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போது இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டைட்டில் மட்டும் வந்த மாதிரி, சப்டைட்டில் வந்த மாதிரி, அதே மாதிரி செக்ஷன் ஹெட்டர் மட்டும் வந்த மாதிரி, டைட்டில் அண்ட் பாடி வந்த மாதிரி, ஒவ்வொரு டைட்டில் மட்டும் வர மாதிரி, பிளாங்காக வர மாதிரி ஒவ்வொரு லேஅவுட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் நம்மளுக்கு ஸ்லைடு நம்மளுக்கு தேவையோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு வெல்கம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து டைப் பண்ணுறேன். இதை நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். மறுபடியும் எனக்கு அந்த வேர்டு வேணும்னா நீங்கள் வந்து அன்டூ கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ரீடு கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்லைடு வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா இந்த பிரிண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினாலும் பிரிண்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா Ctrl+P கொடுத்தாலும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு 2 இமேஜ் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு இமேஜை நான் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ 2 இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சலில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இதுக்கும் வந்து இந்த பிக்சலில் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பார்டருக்கு வந்து ஒரு கலர் வந்து ரெட் கலரை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 4-5 ஃப்ளவருடைய பார்டர் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து போய் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து அந்த மாதிரி ஃபார்மேட்டிங் வந்து நம்ம அதே மாதிரி பண்ண முடியாது. அதனால் இந்த பெயிண்ட் ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்டர் கலருடைய பெயிண்ட் என்ன இருக்கோ அதே மாதிரி இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எத்தனை ஃப்ளவர் நீங்கள் ஒரு ஸ்லைடில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பெயிண்ட் ஃபார்மேட் ஆப்ஷன் வந்து இந்த பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா 50%, 100%, 200%, ஜூம் இன், ஜூம் அவுட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில். அதுக்கு அடுத்தது இது வந்து எஸ்கேப். அதுக்கப்புறம் வந்து இது டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல எனக்கு டைப் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் டெக்ஸ்ட்டில். ஏன்னா வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு பிளாங்கான ஸ்லைடு வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது அந்த இடத்துல வந்து டைட்டில் ஆட் பண்ண முடியாது, சப்டைட்டில் ஆட் பண்ண முடியாது. அதுக்கு நான் வந்து இன்சர்ட் டெக்ஸ்ட்டில் வந்து நான் போய் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்சர்ட் இமேஜ் நான் போயிட்டு இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிங்களா அதே ஆப்ஷன் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து புதுசாக சர்ச் வெப் அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே அந்த சர்ச் ஏரியாவில் நீங்கள் கொடுத்து இந்த இமேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த ஸ்லைடில் வந்து இன்சர்ட் ஆகிடும். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்லைடில். அதுக்குண்டான ஆப்ஷன் தான் அது. அதுக்கடுத்து உங்கள் ட்ரைவில் ஏதாவது நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவில் வந்து ஏதாவது பிக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க, அது மூலிமா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோஸ் மூலிமா நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை லிங்க் மூலிமா வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை கேமரா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இது. அதுக்கடுத்து ஷேப்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸு, உங்களுக்கு எந்த லைன் வந்து தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணி அந்த லைனுக்கு ஒரு லைன் கலர், இந்த லைனுக்கு வந்து கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் ஆகிடுச்சு. இப்போது பேக்ரவுண்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அதை நான் வந்து இப்போது ஆரஞ்சு கலரில் நான் செலக்ட் பண்ணிடுறேன். டன். ஆரஞ்சு கலரில் செலக்ட் ஆகிடுச்சு. ஆட் கமெண்ட்டு, இந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நான் ஒரு கமெண்ட்டு கொடுத்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகினே இருக்கும். ஸோ நான் அதை வந்து delete பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேஅவுட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன் பிட்வீனில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் எம்டி ஸ்லைடாகவே நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன் இதை. தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீம்ஸ் வந்து இதில் உங்களுக்கு என்ன டைப்பில் உங்களுக்கு தீம் வேணும் அப்படின்றது நீங்கள் இந்த ஸ்லைடில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இது. அதுக்கு அடுத்தது டிரான்சிஷன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நான். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மட் ஆப்ஷன்ஸ்னு இருக்குது. இமேஜ் வந்து எதாவது ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதான் ரீப்ளேஸ் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த இமேஜ் தேவையில்லை, வேறு ஏதாவது ஒரு இமேஜ் வேணும்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அனிமேட் பண்ணுறது உங்களுக்கு இந்த ஸ்லைடு, அதுக்கப்புறம் அனிமேஷன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் அண்ட் ரொட்டேஷன். இந்த இமேஜினுடைய விட்த்து, அதோடைய ஹைட்டு எல்லாம் இந்த இமேஜில் உங்களுக்கு நல்லா தெரியும். அதோடைய விட்த்து, ஸ்கேலு இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு எந்த உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இல்லை வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இது. இது எந்த ஆங்கிளில் உங்களுக்கு இது தேவை அது மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பொசிஷன். இப்போ வந்து டாப் லெஃப்ட்டில் இருக்குது, அதை வந்து நீங்கள் சென்டரைஸ்டாக பண்ணிக்கலாம். சென்டரைஸ்டு பண்ணால் அதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் சென்டிமீட்டரில் எவ்வளோ நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் தான் அது. அப்புறம் ரீகலர், ரீகலர்னு கொடுத்துருக்கேன். இப்போது எனக்கு அந்த ஃப்ளவர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ரீகலர். அதுக்கு அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியணுமா, இல்லை பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும், இல்லை ரொம்ப கான்ட்ராஸ்ட் இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி எதுவுமே தேவையில்லை. ரீசெட் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸாக எப்படி இருந்தது அப்படி உங்களுக்கு வந்துடும். ட்ராப் ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஷேடோ வந்து வர மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி. இங்கே பாருங்கள், ஷேடோ பின்னாடி வந்திருக்கும். அந்த இமேஜ் ஷேடோ வர்றது பிளர்ராக உங்களுக்கு வர மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் தான் அது. ரிஃப்ளெக்ஷன், ரீசெட்னு கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ட்ராப் ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் தான் அது. ஸோ ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸில் நம்ம சைஸ் அண்ட் ரொட்டேஷன் பார்த்தோம், பொசிஷன் பார்த்தோம், ரீகலர், அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ராப் ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்த்தோம். அடுத்தது கிராப் இமேஜ் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அதோடய ஷேப்ஸ் எதாவது இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏரோஸு, கால் அவுட்ஸ், இந்த மாதிரி சிம்பிள்ஸாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன்ஸ் எதாவது நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கமெண்ட் ஆட் பண்ணுறது, லிங்க் வந்து இன்சர்ட் பண்ணுறது. அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் தான் அது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.